அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் ரஹ்மான் எங்கள் ஊரில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர். அவர் என் தந்தையின் நண்பர். பல ஆண்டுகள் ஒன்றாக வேலை செய்தவர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹஜ் செய்து திரும்பிய பிறகு அவர் வாழ்க்கையில் அதிக நம்பிக்கையும் இரக்கமும் கொண்டவராக மாறினார். தனது தம்பியின் எதிர்பாராத மரணத்திற்கு பிறகு தம்பியின் மகள் சஃபியாவை பாதுகாக்க இந்த வயதிலும் அப்துல் ரஹ்மான் திருமணம் செய்தார். சில நாட்களுக்கு முன்பு அவரை சந்தித்தபோது என்னை கண்டவுடன் அவரது கண்கள் கலங்கின. அல்லாஹ் இருக்கிறான் மகனே, அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கிறான் என்று மீண்டும் மீண்டும் கூறினார். எனக்கு அறிவுரை வழங்கினார். வாழ்க்கையில் நன்மையின் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார். அப்போதுதான் அவர் தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசய சம்பவத்தை என்னிடம் பகிர்ந்தார். சுபஹானல்லாஹ், அந்த கதையை கேட்டபோது என் மனம் நிறைந்தது. அப்துல் ரஹ்மானின் மனைவி ரஹீமாவின் பிரசவ நேரம் நெருங்கிய போது அவரை அருகிலுள்ள ஒரு சிறிய நகரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவர் பரிசோதித்த பிறகு சாதாரண பிரசவம் கடினம், சிசேரியன் செய்ய வேண்டும், 10,000 ரூபாய் செலவாகும் என்று கூறினார். அப்துல் ரஹ்மான் மனதளவிலும் பணம் திரட்டுவதற்கான முயற்சியிலும் தயாரானார். அதே மருத்துவமனையில் மற்றொரு ஏழை குடும்பமும் வந்திருந்தது. அவர்களின் கதையை கேட்டால் யாருக்கும் மனம் கலங்கும். ஒரு கர்ப்பிணி பெண், அவளது கணவர் ஒரு பைக் விபத்தில் காயமடைந்து சிகிச்சையில் இருக்கிறார். மருத்துவர் கூறினார், இந்த பெண்ணின் குழந்தையின் இதய துடிப்பு மிகவும் பலவீனமாக உள்ளது. உடனடி அறுவை சிகிச்சை தேவை, இல்லையெனில் தாய்க்கும் குழந்தைக்கும் உயிருக்கு ஆபத்து. இதற்கு 10,000 ரூபாய் தேவை. ஆனால் அந்த ஏழை குடும்பத்திற்கு பணம் திரட்ட வழியில்லை. அவர்கள் கிராமத்திலிருந்து வந்தவர்கள். வீட்டில் ஒரு ஆட்டை விற்று 7,000 ரூபாயை கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருந்தனர். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் 9,000 ரூபாய்க்கு குறைவாக எதையும் செய்ய தயாராக இல்லை. எவ்வளவு கெஞ்சியும் அவர்கள் இணங்கவில்லை. அந்த இளம் பெண்ணின் தாயும் உறவினர்களும் அழுது புலம்பினர். இந்த பரிதாபகரமான காட்சியை கண்டபோது அப்துல் ரஹ்மானின் மனம் பதறியது. அவர் தனது ஆட்டோவில் பல பயணிகளை ஏற்றிச் சென்றிருந்தாலும் இப்படி ஒரு துயரத்தை நேரில் பார்க்கும்போது அவரால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. ஒரு கணம் கூட யோசிக்காமல் தனது பையில் இருந்த 2,000 ரூபாயை எடுத்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கொடுத்தார். இதை கொண்டு அவர்களை காப்பாற்றுங்கள் என்று கூறினார். பின்னர் மனதில் தனது மனைவிக்காகவும் அந்த ஏழை குடும்பத்திற்காகவும் அல்லாஹ்விடம் நிறைய துஆ செய்தார். சுப்ஹானல்லாஹ். இனி நடந்தது ஒரு அதிசயம். அந்த இளம்பெண் மருத்துவர்கள் உயிரிழந்து விட்டதாக நினைத்த குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் உயிருடனும் ஆரோக்கியத்துடனும் இந்த உலகிற்கு கொண்டு வந்தார். ஒரு ஆண் குழந்தை அழுது பிறந்தபோது மருத்துவமனை முழுவதும் மகிழ்ச்சியில் திளைத்தது. அந்த குடும்பம் அப்துல் ரஹ்மானின் கையை பிடித்து அழுது நன்றி கூறியது. எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவர்களுக்கு திருப்தியாகவில்லை. கதை இங்கு முடியவில்லை. அப்போதைக்கு அப்துல் ரஹ்மானின் மனைவி ரஹீமாவிடமிருந்து செய்தி வந்தது. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுவும் சாதாரண பிரசவத்தில். சிசேரியன் தேவைப்படவில்லை. 10,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டியதில்லை. 2,000 ரூபாயை மற்றவருக்கு கொடுத்ததற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரதிபலனை வழங்கினான். இந்த கதையை சொல்லும்போது அப்துல் ரஹ்மானின் முகத்தில் ஒரு ஒளியை கண்டேன். நன்மை செய்தால் அல்லாஹ் அதற்கு பலனை நமக்கு திருப்பிக் கொடுப்பான் என்று அவர் கூறினார். இந்த சம்பவம் என் மனதை உண்மையிலேயே தொட்டது. அல்லாஹ்வின் இரக்கம், நன்மையின் மகத்துவம், துஆவின் சக்தி, இவை அனைத்தையும் இந்த கதை மூலம் நான் உணர்ந்தேன்.